நான் ஈக்விட்டி விழுந்தாலும் கோல்டு விழுகாதுங்கிற ஒரு 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 வியூக்காக நம்ம வந்து சரி ஈக்விட்டியில் எல்லாத்தையும் நம்ம போட்டக்கூடாது, கொஞ்சம் கோல்டையும் வாங்கி வச்சுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அந்த அசட் அலோகேஷனுக்காக கோல்டு வாங்குவோம் ஒரு 10%. இல்லை சில பேர் ஒரு சேஃபாக இருக்கவங்க 20% வாங்குவாங்க. நீங்கள் 20% கோல்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ போய் இந்த அதிக மதிப்பில் போய் இப்போ கோல்டு வாங்கக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த மதிப்பில் போய் வாங்கினீங்கன்னா நீங்கள் ரிஸ்க்கும் அதிகமாக எடுக்கிறீங்கன்னு அர்த்தம். கோல்டுமே சில டைம் என்ன இருக்குது, கோல்டு வந்து ஒரு 10-15% இறங்கவும் செஞ்சிருக்கு. நீங்க கோல்டு இறங்கவே இறங்காதுன்னுலாம் சொல்ல முடியாது. அது அபரிவிதமா ஏறி இருக்கிறதுனால ஒரு 10-20% குறையவும் செய்யலாம். இல்ல இதே லெவல்ல ஒரு இன்னொரு 2-3 வருஷம் இதே லெவல்ல இருக்கலாம். ஏன்னா நீங்க லாஸ்ட் இந்த ஒரு வருஷத்த விட்டுருங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2014லேருந்து இப்போ வரைக்கும் டாலர் டெர்ம்ஸ்ல வந்து கோல்டு வந்து கூடவே இல்ல. அதே லெவல்ல தான் இருந்திருக்கு. இந்த ஒரு வருஷம் தான் இந்த ரிட்டர்ன் குடுத்திருக்கு. நீங்க இந்த ஒரு வருஷம் ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறம் நீங்க வாங்குனீங்கன்னா, நீங்க ரிஸ்க் தான் அதிகமா எடுக்கிறீங்க. இதுலேருந்து எவ்வளோ கூடும்? இதுலேருந்து திருப்பி எவ்வளோ கூட முடியும்? மேக்ஸிமம் ஒரு 10-20% கூடலாமா? இதுலேருந்து நீங்க 10-20% கூட வர்றதுக்கு நீங்க இன்னொரு 10-20% ரிஸ்க்கும் எடுக்கிறீங்க. ஏன்னா இறங்கவும் அந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஸோ நீங்க உங்களுக்கு ரிஸ்க் அதிகமா இருக்கிறதுனால, இப்ப போய் இந்த லெவல்ல நீங்க வாங்குறதுக்கான ஒரு தேவை, அசெட் அலோகேஷன்ல நீங்க போதுமான அளவுக்கு கோல்டு வச்சிருந்தீங்கன்னா, இப்ப போய் வாங்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி சொல்றேன்.